நான் ஒரு 700 800 ஆடு வச்சிருந்தேன். ஆ. செம்பிலி ஆடு கடை கடை போட்டு வச்சிருந்தேன். அது வந்து உரத்துக்காக வச்சிருந்தான். கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. கொஞ்சம் குடுத்துட்டு இப்ப இன்னொரு தோட்டத்துல ஒரு 250 ஆடு இருக்கு. இங்க ஒரு 50 ஆடுகள் இருக்கு. எப்பயுமே எங்க வீட்ல ஆடுகள் வந்து தொடர்ந்து இருக்கும். அது எங்க வீட்டுக்கு இறைச்சிக்கு, எங்க ஃபங்ஷன் இறைச்சிக்கு அந்த ஆடுகள வந்து எடுத்துக்கிருவோம். இந்த போய் ஞாயித்துக்கிழமை அப்படின்னா கறி போய் கடையில வாங்குவாங்க. நாங்க கறி ஒரு ஆடை புடிச்சு ஒரு ஆடு போட்டுருவீங்க ஃப்ரெஷ்ஷா. ஆமா, ஆமா. அது இயற்கையாவும் ஆரோக்கியமா வளர்ற ஆடுக. நல்லா நல்லா இருக்கும். கறி டேஸ்டா இருக்கும். மலங்காட்டுல மேய்ற ஆடுக. ஞாயிற்றுக்கிழமை போனா கடைக்கு போனா 1 கிலோ வாங்குவோம், 2 கிலோ வாங்குவோம். ஒரு ஆடை அடிச்சிங்கன்னா யாரும் இல்ல பெரிய டிரைவரு ம். பூரா என்னுடைய உதவியாளர்கள் அப்படி நிறைய நிறைய இருக்கோம்ல. ஒரு ஆடே பத்தாது. ஆ. ஒரு ஆடே பத்தாது. மொத்தமா விருந்து வச்சிருவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ம். ஒரு குட்டி போடக்கூடிய வர்க்கத்துல இருந்து 4 குட்டி போடக்கூடிய வர்க்கம் வரைக்கும் வச்சிருக்கோம். ம். இதுல வந்து இப்ப செம்பரி ஆடுகள் பாத்தீங்கன்னா இப்ப மயிலம்பாடி, ம். பொட்டு ஆடு, ம். பொட்டு ஆடு, அப்புறம் ரொம்ப இப்ப இந்த கை வெரைட்டி பாத்தீங்கன்னா இப்ப தலைச்சேரி, ம். ஜமுனாபாரி, பீட்டலு, போயரு, எல்லா ஆட்டு வயல் எல்லாமே வச்சிருக்கேன். எப்பயாவது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் ஆடுகளை வெளியில கொடுப்போம். ம். இப்ப எங்கள்கிட்ட பீட்டல் இருக்கு. ம். பீட்டல் அது ஒரு கடா வந்து ஒரு 150 கிலோ வரும். ம். நல்லா பவுர்ஸா வந்து அது வீட்டுல இருக்கு. வாங்க வீட்டுல காட்டுறவங்க பெருசா இருக்கும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் தான். ம். 1 லட்சம் 1.5 லட்சம் அதெல்லாம் அப்படி ஆடுகள். ஒரு ஆடு. ஒரு ஆடு. ஒரு ஆடு. அது வந்து கெடாலாம் வந்து இனப்பெருக்கத்துக்காக நிறைய பேர் வந்து டிமாண்டா வாங்குவாங்க. அப்புறம் காது வந்து இப்படி 1 முழம் இருக்கும். அந்த ஆடெல்லாம் வந்து ஜமுனாபாரி. அதான் நீங்க வணிக நோக்கத்துக்காக பண்றவங்க அப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நீங்க சொந்த இது தேவைக்காக வந்து சார் பண்றீங்க. சந்தோஷம் சார். சந்தோஷம். இது இன்னைக்கு நேத்து இல்ல. நான் சின்ன வயசுல இருந்து இது கூடயே பிறந்து இது கூடயே வளர்ந்து வந்தவங்க.